मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने। ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा। காத்தருள்வாய் சூரியனே, வாழ்க்கை பயணத்தின் சாரதியே, மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே, புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே. இந்த உலகம் ஓர் மாயை, அதன் இயக்கம் உன் லீலை. தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே, நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே. சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம். கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும். கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது, பூவுலகை காக்கத்தான். இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம். ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம். சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே, சூரிய வம்சமே. உங்களோட அடுத்த பிளான் என்ன? பிளானா? பிளான்லாம் ஒன்றும் இல்லைங்க, செத்து போறத தவிர. வாழறதுக்காக பிளான் பண்ணலாம், ஓகே. ஆனா சாகிறதுக்கெல்லாம் எதுக்காக பிளான் பண்ணணும்? சாக போன என்ன உங்க அண்ணன் வந்து காப்பாத்தினாரு. நாளைக்கு நான் வெளியில போயிடுவேன், அப்புறம் செத்து போயிடுவேன். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்காக நீங்க எங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? இங்க பாருங்க, நான் இங்கே இருந்தா உங்க எல்லாருக்கும் பிரச்சனை. சரி, வெளியில போயிடலான்னு பார்த்தா எனக்குன்னு வேற யாருமே இல்லை, செய்யறதுக்கு எனக்கு வேலையும் இல்லை. அதனாலதான் இந்த வீட்ல இருந்து போன அடுத்த நிமிஷம் நான் இந்த உலகத்தை விட்டும் போயிடுவேன். ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க எப்போ இந்த வீட்டு விட்டு போவீங்கன்னு நான் கேட்கல. நான் எந்த கேள்வி கேட்டாலும் கடைசியில நீங்க சாவறத பத்தி தான் பேசுறீங்க. என்னையே அறியாம நான் உங்களை ஏதாவது தப்பா கேட்டிருந்தா ஐ எம் வெரி சாரி. இனி எப்பவுமே நான் கேட்க மாட்டேன். என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறா? சாகரத்தை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே. இந்த பொண்ணு ஏன் இவ்ளோ டிப்ரெஸ்டா இருக்கா? இப்படி இருந்தா வெளியில எப்படி அனுப்புறது? இவன் நடிக்கிறாளா இல்ல உண்மையிலேயே பைத்தியமா? இவளை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல.
அட என்ன பண்ற ஜெயமா? ஜெயமா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்னங்க? என்ன ஜெயமா, ஏதாவது வேணுமா? அது என்ன ஜெயமா, என்ன வேணும்னு சொல்லு. என்ன வேணும்? வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஓ, மருந்து வேணுமா இல்ல சாப்பிடறதுக்கு வேணுமா? என்ன ஜெயமா, கூப்பிட்டுட்டு எதுவும் பேச மாட்டேங்கிற? உங்க கூட நானும் வரலாமா? நீ எங்க வர? நான் வேலைக்குள்ள போறேன். அதான் நந்தினி அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு தடவை அவங்கள பார்த்து பேசலான்னு நினைக்கிறேன். அது வீட்ல எந்த வேலையும் இல்ல, சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. அடடே, இத போய் கேட்கறதுக்காகவா நீ அவ்வளவு யோசிச்ச? நீ வரனா எனக்கு சந்தோஷம்தான். அங்க நான் வேலை பார்த்துக்கிட்டே உன்னையும் பார்த்துக்கலாம்ல. வா போலாம், வா. இரு ஜாக்கிரதை, நக்கில வச்சிடறேன். வா போலாம், போலாம் வா. என்னடா எங்க கிளம்பிட்டீங்க? மா, நான் வேலைக்கு போறேம்மா. அப்ப ஜெயமா எதுக்குடா? ஜெயமாவை நான் என் கூட கூட்டிட்டு போறேன். அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டியாடா? அது இல்லம்மா. அம்மா, நான் தான் அவர் கூட வரேன்னு சொன்னேன். நீ வரேன்னு சொன்னதும் அவன் கூட்டிட்டு போறேன்னு சொன்னான், என்கிட்ட சொல்லாம. டே யாதகிரி, இன்னைக்கு வேணாண்டா, இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போறான்டா. நீ போ. ஏன், எதுக்கு? இவ்வளவு நாள்ல ஜெயமாவே இப்பதான் துறை வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. இப்ப நீ வேணாங்கிற. ஏன், வந்தா என்ன ஆகும்? அப்படிலாம் இல்லடா, பொம்பளைங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அதுவும் இல்லாம ஜெயம்மா வாயும் வயிறுமா இருக்கல்ல, அதனாலதான் வேணாம்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜெயமா, நீ வா, நம்ம போலாம். இல்ல, நான் வரல. அம்மா வேண்டான்னு சொல்றாங்கல்ல, நான் இன்னொரு நாள் வரேன். அட, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, உங்க இஷ்டம், நான் கிளம்புறேன். ஜெயமா, என்னம்மா, நான் வேணான்னு சொன்னதுனால என் மேல கோவமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஜெயமா, நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு தெரியுமா? நீ அந்த வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கலமா. ஐயோ, அப்படியாம்மா?
இங்க பாரு ஜெயம்மா, அந்த வீட்ல நந்தினி நல்லவங்க தான். ஆனா மத்தவங்களாம் ரொம்ப மோசமானவங்க. அவ்வளவு எதுக்கு யாதகிரி அங்க வேலை செய்யறதே எனக்கு பிடிக்கல. ஆனா பொழைக்கிறதுக்காக வேலை செஞ்சுதானே ஆகணும். அவனுக்கு புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு வேற வழியே இல்லம்மா. அம்மா, உனக்கு ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கம்மா. துரை வீட்டுக்கெல்லாம் அவங்க கூப்பிட்டாதான் நாம போகணும். அவங்க கிட்ட நட்பாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி பகையாவும் இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு விலகி இருக்கமோ நமக்கு நல்லதுமா. அதனாலதான் நான் வேணான்னு சொன்னம்மா. அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீ போய் விசாரிச்சுட்டு வந்த, அவ்வளவுதான். மறுபடியும் நீ அங்க போனேன்னு வச்சுக்க, நம்மள அவங்க கேவலமா பாப்பாங்கம்மா. அவங்களுக்கு கோபம் அதிகம், நம்மெல்லாம் சாதாரணமானவங்கம்மா. அதான் வேணாம்னு சொன்னேன். இப்ப புரிஞ்சுதா? சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். என்னாச்சு? சந்தோஷ் ஐயா எங்கேயோ காலையில கிளம்பிட்டார் போல இருக்கு. கேட்டு பாப்போம். வணக்கம் சந்தோஷ் ஐயா. வணக்கம். எங்க கிளம்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேலை இருக்காதான் வெளியே கிளம்பிட்டேன். அப்படியா? சரி, போயிட்டு வாங்கய்யா. இனிமே நீ எப்பவும் மாப்பிள்ளையோட நிழல் போல இருக்கணும். அவர் எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு அத நீ என்கிட்ட வந்து சொல்லணும். அம்மாடியோ, துரையா சந்தோஷ் ஐயா பின்னாடி போறோன்னா கொன்னு போட்டுருவாரு. இவர் கூட போறதுன்னா அது முடியாது. என்ன பண்றது? சரி, என்ன நடக்குது பாத்துக்கலாம். இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க நந்தினி நான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசி எந்த ஊர்னு கேட்டு அனுப்பி வச்சிருவோம்.
யாதகிரி இங்க வா. என்னங்கய்யா? எதுக்கு பின்னாடியே வர? நீங்க எங்க போனாலும் நாங்க வருவேன். நான் உன்னை வர சொன்னனா? என் கூட ஒன்றும் வர வேண்டாம். நீ போய் உன் வேலையை பாரு. அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா. நான் உங்க கூட வரலன்னா சின்னதுரை என்னை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்கய்யா, நீங்க எங்க போனாலும் நான் கூடவே போகணுமா? அதுக்கு தான் அவர் எனக்கு பணம் கொடுக்குறாராம். ஆமா, உங்க துரை என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? என்ன சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்காரா? இல்ல நான் எங்கேயாவது ஓடி போயிருவேன்னு நினைக்கிறாரா? ஏன் இஷ்டத்துக்கு நான் எங்க வேணாலும் போவேன். அதையெல்லாம் கேட்கறதுக்கு உங்க ஐயா யாரு? அது இல்லைங்கய்யா. இப்போ நீ போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா? அது இல்லைங்கய்யா, இந்த ஊர் உங்களுக்கு புதுசு இல்ல, நான் கூட இருந்தா உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். தெருவுக்கு 4 வீடு இருக்கிற கிராமத்துல நான் தொலைஞ்சிருவேனா? எனக்கு நீ பாதுகாப்பா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கிளம்பு. இல்லைங்கய்யா. போ. சந்தோஷ் ஐயா நான் வரேன்னா வேணாங்கிறாரு. சின்னதுரை என்ன சொல்ல போறாரோ தெரியல. நந்தினி, நந்தினி, உன் வீட்டுக்காரருக்கு நீ சொல்றியா இல்ல என்னோட பாணியில நல்லா புரியுற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லட்டுமா? என்ன ஆச்சண்ணே? ஏன் இப்படிலாம் பேசுற? அவர் தனியா எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் அவருக்கு புரிய மாட்டேங்குது. என் பேச்சுக்கு மதிப்பே இல்லை. யாதகிரி அவருக்கு துணையா வெளியே கூட்டிட்டு போக சொன்னா அவனை திட்டி திருப்பி அனுப்பியிருக்காரு. எங்க போறாரு எதுக்கு போறாருன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மறுபடியும் இந்த மாதிரி நடக்க கூடாது நந்தினி. எதுக்குன்னா என்னோட எதிரிங்க என் மேல இருக்கிற கோபத்துல உன் புருஷனுக்கு ஏதாவது கெடுதல் செய்வாங்க. நீ சொல்றத அவர் கேட்கலன்னா உன் வீட்டுக்காரர் காலை உடைச்சு நானே அவரை வீட்டுக்குள்ள உட்கார வைப்பேன். நீ என்ன சொல்லுவியோ எப்படி சொல்லுவியோ சொல்லிக்க. இன்னொரு தடவை மாப்பிள்ளை எனக்கு தெரியாம இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகவே கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? டேய் சொன்னா இல்லடா, நான் தான் சொல்றது புரிஞ்சுக்கடா. நீ முதல்ல புரிஞ்சுக்கடா. டேய் நான் சொல்றத முதல்ல கேளுடா. நீ பாட்டுக்கு ஏதோ சொல்ற, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? உங்களை தான் கேட்கிறேன். யார் உங்களை அனுப்புனது? கேட்கிறேன்ல, பதில் சொல்றா. யார் அனுப்புனாங்க? டேய் பதில் சொல்றா, உன்னை கொன்னுடுவேன். யார் அனுப்புனதுன்னு சொல்றான்?
என்ன மாப்பிள, அவனை கொன்னுடுவீங்களா? அவ்வளோ பெரிய ஆளா நீங்க? இவனுங்களை நான் தான் அனுப்புனேன். இவனுங்களை நீ அனுப்புனியா? ஆமா, நம்ம ஆளுங்க தான். ஏன் முன்னாடி பார்த்ததே இல்லையா? என் பின்னாடி அவங்களை எதுக்கு அனுப்புன? உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ண சொன்ன? நீங்க தனியா எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு நல்லபடியா தான் சொன்னேன். நீங்க கேட்கல. சரின்னு யாதகிரிய உங்க கூட அனுப்புனா அவனையும் திட்டி அனுப்பிட்டீங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு மாப்பிள்ள.